இன்னைக்கு டீக்ளட்டரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி 50 திங்ஸ் டு டீக்ளட்டர். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் எனக்கும் டீக்ளட்டரிங் ரொம்ப பிடிச்ச விஷயம். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்மளோட புது வியூவர்ஸ்க்காக சொல்லிடுறேன். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை நம்ம வீட்டில இருந்து ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ இது ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வீடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் லைஃபே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த தேவையில்லாத பொருட்களை ரிமூவ் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நல்ல பொருட்களாக இருந்ததுன்னா நீங்கள் OLX ஆப்பில் போட்டு சேல் பண்ண ட்ரை பண்ணலாம். OLX ஆப் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் அதில் போட்டு சேல் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா பழைய துணி அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டொனேட் பண்ணலாம். இல்லைன்னா எடைக்கு போடுறதுனா போடலாம். பட் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம போடுற காசு ஃபுல்லாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஒரு சம் அமௌண்ட் ஆனால் நம்மளால எடுக்க முடியும். ஸோ 50 ஐட்டம்ஸ் இந்த வாட்டி டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த 50 ஐட்டம்ஸ்க்கும் ஏன் இந்த 50 ஐட்டம்ஸ் டீக்ளட்டர் பண்ண போகணும் அப்படிங்கிற ரீசனையும் சேர்த்து இந்த வாட்டி உங்க கூட நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஆர்டர்லையும் கிடையாது, ஜஸ்ட் அப்படியே நான் சொல்கிறேன். உங்களுக்காக லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இதுலேருந்து தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ். ஸோ ஸ்பூன்ஸ் ஏன் டீக்ளட்டர் பண்ணுங்கிறத ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா, ரீசெண்டாக எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. என்னோட கிச்சன் வீடியோ டூர் போட்டிருந்த போது ஆர்கனைசேஷன் அண்ட் டூரில் கட்லரி ட்ரா ஓப்பன் பண்ணோன்னே சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸாக நானே பண்ண சொல்லி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் தேடி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாங்க. அஸ் மினிமலிஸ்டாக டீக்ளட்டர் பண்ணி வச்சுருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, எந்த ஸ்பூன் எடுத்தாலும் என்னால் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்பூன்ஸை வச்சுருக்கணும். ஸோ ரேண்டமாக எல்லா சைஸ்லேயும் வச்சிடலாமல் கரெக்டாக நம்ம வச்சுருக்கும் போது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். எந்த மாதிரி ஸ்பேஸாக இருந்தாலும் நம்மளால ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அடுத்து கரண்டியும் அதே மாதிரி தான். ஒரு தோசைக்கல் தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 1 ஆர் மேபி 2 தோசை கரண்டி இருந்தால் போதுமான அளவு. அதே மாதிரி தான் சாதத்துக்கு நீங்கள் 4 கரண்டி வச்சு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ தேவை இருக்க போகிறதில்ல. ஸோ நம்மளால கரெக்டான அளவு நம்ம கரண்டி வச்சுருந்தோன்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறோமே தவிர, நம்மக்கிட்ட பொருட்கள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து உட்டன் ஸ்பூன் அண்ட் லேடில். உடன்ல இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுக்கலாம். நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வச்சுக்கலாம். யூஸ் பண்ணாமல் உடனே வச்சுருந்தீங்கன்னா அது ஃபங்கஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும், ஒயிட் கலராக மாறும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வரும். அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணுறது வேஸ்ட். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரீயாக நிறைய வேற உடன் கிடைக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணுறது தான் நம்மளுக்கு சிறந்ததாக இருக்கும். அடுத்தது பவுல்ஸ். ஒரு வீட்டில் ஒரு 3 or 4 மெம்பர் ஃபேமிலிக்கு எவ்வளோ பவுல்ஸ் தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம சமைச்சதை எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் பவுல்ஸ் தேவைப்படலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஏதாவது மாவு பிசைறதுக்கு அந்த மாதிரி என்ன பவுல்ஸ் தேவைப்படலாம். சர்வ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பவுல்ஸ், கொஞ்சம் கட்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது தேவைப்படலாம். பட் அது எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம குறைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் அதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குடம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, குடம்லாம் நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக என்னன்னா, நான் என்கிட்ட இருந்த ஒரு 5 சில்வர் குடம் இருந்தது. அது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணியே 2 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் குடத்தை டீக்ளட்டர் பண்ணேன்னா, நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா RO வாட்டர் தான். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் RO வாட்டர் வந்துருச்சு. இல்லைன்னா நம்ம கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சமயத்தில் நம்மளுக்கு குடம் தேவையான்னு கேட்டிங்கன்னா, 2 வருஷம் நான் யூஸ் பண்ணாத வச்சு சொல்கிறேன், குடம் தேவைப்படவே இல்லை. ஒரு டைம் கூட எனக்கு தேவைப்படவே இல்லை. ஸோ குடம் உங்களுக்கு வேணுமா, நீங்கள் இருக்க ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு வேணுமான்னு யோசிச்சுக்கோங்க. குடம் வேணும்னா எத்தனை வேணுங்கிறத பார்த்து அதை குறைச்சி வச்சுக்கோங்க. எனக்கு தேவையில்லை, ஸோ நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அடுத்தது மிஸ்மேட்ச்டு லிட். மூடி வைக்கிறதுக்கு நம்ம எவர் சில்வர்லேயும் சரி, இப்போ டப்பர்வேர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. டப்பர்வேர் பற்றி அடுத்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி எவர் சில்வர்ல நீங்கள் எல்லா மூடியுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குதா, இல்லை ஒரு சில மூடி வளைஞ்சு இருக்கிறது இருக்கும், ரொம்ப பழசானது இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், இந்த ரிட்டன் கிஃப்டாக கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாமே தேவையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் எத்தனை பவுல் வச்சுருக்கீங்களோ அத்தனை லிட் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்யூஸ்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். அதாவது இப்போது மிக்சி நம்ம மாற்றிருப்போம். நான் இதை பண்ணேன், அதனால சொல்கிறேன். மிக்சி புதுசு மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் இந்த பழைய மிக்சியை எனக்கு அதை எடுத்து அப்படியே லாஃப்டில் வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் மற்றவங்க பண்ணி பார்த்து பழக்கம். பட் ஆக்சுவலாக என்னென்னா, அது வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? இது ரிப்பேர் ஆணுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிப்போம். அது ஆணுச்சுன்னா யூஸ் பண்ணிப்போங்கிற நிலைமை வரவே வராது. ஸோ அந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டம் நான் சொன்னது எக்ஸாம்பிளுக்கு மிக்சி, அது கிரைண்டராக கூட இருக்கலாம், வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம்.
ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரிமூவ் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது. அடுத்து ஆர்கனைசர்ஸ் தட் யூ டோன்ட் யூஸ். நான் வந்து ஃபர்ஸ்டே வந்துட்டு ஆர்கனைஸ் தான் பண்ணேன் வீடை. ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டீக்ளட்டரிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு டீக்ளட்டர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஆர்கனைசர்ஸ் வந்துட்டு நம்ம வாங்கிட்டேன் நான். ஆர்கனைசரை டீக்ளட்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம் கிடையாது. ஆர்கனைசர்ஸையும் நம்ம தாராளமாக டீக்ளட்டர் பண்ணலாம். அது நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில். அண்ட் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, எப்போவுமே டீக்ளட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மட்டுமே ஆர்கனைசர் வாங்குங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஆர்கனைசர் வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்பேஸை வந்துட்டு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெஷர் பண்ணி ஸ்பேஸ் மெஷர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆர்கனைசர்ஸ் வாங்குங்க. அடுத்து ரேக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பழைய துணிலாம் வந்து எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து கிச்சனில் வந்து ஹேண்ட் டவல்னு ஒன்று வச்சுருப்பேன். அது போக கிளீனிங்க்குன்னு ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் வச்சுருக்கேன். இந்த 2 டவலையும் கண்டினியூஸாக 3 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து, எப்படி அழுக்காகுதோ அதை பொறுத்து அதை மாற்றிப்பேன். நம்ம வீட்டில் இருக்க ஒரு பாவாடை ஏதாவது கிழிஞ்சிருச்சுன்னா உடனே அதையும் கிழிச்சு அதையும் வந்துட்டு பழைய துணிக்குன்னு அதுவே ஒரு பேக் நிரம்ப ஒரு மூட்டை நிரம்ப சேர்த்துலாம் வச்சிருக்காங்க எங்க அம்மா, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் சொல்றேன். பட் அது வந்து ஒரு கிளட்டரை தான் கிரியேட் பண்ணுது. அதை வேற நம்ம மேனேஜ் பண்ணணும். அதுல குப்பை தான் சேரும். அதனால பாய்ச்சைகள் தான் வருமே தவிர அதனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அடுத்தது டேக் அவே கண்டெய்னர்ஸ். ஸோ நம்ம டேக் அவே கண்டெய்னர்ஸ் நிறைய வருது. அதுல வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிறதுக்கு, கிளிப் போட்டு வச்சுக்கிறதுக்கு நிறைய இதுவாக யூஸ் பண்ணுவோம். நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா சூப்பர், ஓகே. பட் இது என்னையாவது நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வச்சிருக்க தேவை கிடையாது. அடுத்தது பேப்பர் பிளேட், பேப்பர் ஸ்பூன்ஸ். ஸோ இது வாங்கும் போது மொத்தமாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ எங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நடந்தும் போது பேப்பர் கப்பை வந்து நம்ம மொத்தமாக தான் வாங்குற மாதிரி இருந்தது. அதை வந்துட்டு பாதிக்கு மேலே யூஸ் பண்ணிட்டோம். பாதிக்கு மேலே யூஸ் பண்ணது போக மிச்சம் இருந்துகிட்டே இருந்தது. அது மிச்சத்தை நம்ம வச்சே இருந்தோம்னா அது என்னைக்கு அது தேவைப்படும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் பிளேட், பேப்பர் கப் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள்ல வந்து ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கார மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க அதுவும் குறிப்பா கிச்சன்லயே வச்சிருந்தீங்கன்னா. ஸோ அதை நீங்க தாராளமா டீக்ளட்டர் பண்ணலாம். அடுத்தது கட்டிங் போர்டு. ஸோ கட்டிங் போர்டுன்னு சொல்லும் போது நிறைய பேர் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்றேன், பிளாஸ்டிக் தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிடுங்க. உடன் யூஸ் பண்ணலாம், அதை விட்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் உடன் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. எனக்கு என்னன்னா உடன் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது நீ அதை வந்து ஸ்கிராச்சஸ் ஆயிடும், கத்தி வந்து மழுகி போயிடும், ஸ்கிராச் ஆகி அந்த ஸ்டீல் வந்து ஃபுட்டில் கலந்துரும். இந்த அளவுக்குலாம் நம்மளால ஸ்கிராச் வேணா ஆகுமே தவிர ஸ்டீலே பேர்ந்துட்டு வர அளவுக்கு வருமானு எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சமைக்கிறதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தானே நம்ம சமைக்கிறோம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டு யூஸ் பண்றதுல எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ அதை நான் யூஸ் பண்றேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எத்தனை கட்டிங் போர்டு வச்சிருக்கோம். நான் வந்து 1 வச்சிருக்கேன். அந்த 1 தான் 2 வருஷமா 2.5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து மோர் தேன் எனஃபாவே இருக்கு. ஒரு கட்டிங் போர்டு ஒரு வீட்டுக்கு போய் நான் மட்டும் தான் காய்கறி நறுக்க போறேன். உங்க வீட்டில் 2 பேர் நறுக்குவாங்கன்னா 2 வச்சுக்கோங்க, அது போதுமான அளவா இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு ஆர்கனைசர் வாங்கி அந்த ஆர்கனைசர்ல கட்டிங் போர்டு வைக்கிற அளவுக்கு நிறைய பேர் வைக்கிறாங்க வீடியோக்காக. அது வந்து நிஜத்துல அதை மெயின்டைன் பண்றது ஈஸியா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது நைஃப், சிசர்ஸ் ரெண்டுமே. ஸோ நைஃபும் வந்துட்டு நான் 1 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு என்ன பார்த்து 1 நிறைய பேர் மாத்திட்டு நான் அதுக்கப்புறம் 2 வச்சிருந்தேன். ஏன்னு கேட்டாங்க, ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு நைஃப் யூஸ் பண்றது தான் அவர் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைச்சாரு. ஸோ ஒரு வீட்டுக்கு எத்தனை நைஃப் தேவை, ஒரு 2 இல்லை 3. அதை விட்டுட்டு நம்ம ஒரு செட் ஆஃப் நைஃப்ஸ் தேவையா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இப்பெல்லாம் வந்து நைஃப் பிளாக் வந்து கவுண்டர் டாப்ல வைக்கிறது வந்து ஒரு ஃபேஷனா இருக்கு. அது தேவையா, எல்லா கத்தியும் நம்ம யூஸ் பண்றோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அண்ட் சிசர்ஸ் பொறுத்த வரைக்கும் கத்திரிக்கோள் வந்துட்டு எத்தனை கத்திரிக்கோள் தேவை, மேக்சிமம் என்ன கேட்டால் 2 இல்லை 3 இருந்தா போதுமானது. அது தவிர நம்மளுக்கு எத்தனை தேவை அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம தேடுற அந்த ஒரு கத்திரிக்கோள் ஈஸியா கிடைக்கும். இல்லைன்னா வீடு பூரா கத்திரிக்கோள் வேணும்னு சில சமயம் தேடிட்டே இருப்போம், ஆனால் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா நீங்க 1 2 வச்சிருந்து பாருங்க, ஈஸியா உங்க கையில கத்திரிக்கோள் எப்பவுமே கிடைக்கும். அடுத்தது ஓல்ட் லஞ்ச் பாக்ஸஸ். ஏன் ஓல்ட் லஞ்ச் பாக்ஸஸ்ன்னு சொல்றேன்னா, நம்ம இப்போ வந்துட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதை அடுத்த வருஷம் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது வேற லஞ்ச் பாக்ஸ் மாத்திடுவோம் பிள்ளைங்களுக்கு. ஆனா அந்த பழைய லஞ்ச் பாக்ஸையும் வச்சிருப்போம். அந்த மாதிரி எத்தனை பழைய லஞ்ச் பாக்ஸ் தேவை, மேபி ஒரு 1 or 2 வச்சிருந்தா நம்மளுக்கு என்னைக்காவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல தேவைப்படும். பட் எல்லா லஞ்ச் பாக்ஸும் தேவையா, மூட்டை கட்டி லாஃப்ட்ல வைக்கிற அளவுக்கு தேவையா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது அன்ஹெல்தி குக்வேர்ஸ்.
ஸோ இதை பற்றின வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அலுமினியம் குக்வேர்ஸ், நான்ஸ்டிக் குக்வேர்ஸ், இண்டோலியம்னு சொல்கிறாங்க. இண்டோலியமும் ஆக்சுவலாக அலுமினியம் தான். இது எல்லாமே நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான குக்வேர்ஸை மாற்றிட்டு நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் கேஸ்ட் அயனும் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது பாட்டில்ஸ்ன்னு சொல்லும் போது இப்போ சாஸ் பாட்டில்ஸ் இருக்கும், ஜாம் பாட்டில், ஹனி பாட்டில், இதெல்லாம் கிளாஸ் பாட்டிலே வரும். அந்த கிளாஸ் பாட்டில் நல்லா இருக்கு, அதை திரும்ப ரீயூஸ் பண்ணுவோம்னு வச்சிருக்கோம். நீங்க ரீயூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ரீயூஸ் பண்ணாம நிறைய சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா எக்ஸஸ் எத்தனை தேவை? மேபி ஒரு 4 or 5. அதுக்கு மேல நம்மளுக்கு எக்ஸஸ் தேவையா அப்படிங்கறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம திரும்பவும் சாஸும் ஹனியும் திரும்ப வாங்கிட்டு தான் இருக்க போறோம். ஸோ எத்தனை நம்ம பாட்டில் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது சர்வ்வேர். நான் வந்துட்டு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது சர்வர் வாங்குவோம், செராமிக்ல வாங்குவோம்னு அமேசான்ல இத்தனைக்கும் பார்த்து கூட வச்சிருந்தேன். செட் ஆஃப் 3 or 1000 rupeesக்கு. ஆனா நான் வாங்கல. அது காரணம் என்னன்னா, நாங்க வந்து ஒரு பாத்திரத்துல சமைச்சு அது இன்னொரு பாத்திரத்துல மாத்தி யூஸ் பண்றோம்னா, வீட்டுல கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னா மேபி ஓகே. பட் நாங்க மட்டும் தான் வீட்டுல இருக்க மெம்பர்ஸ் தான் இருக்கோம்னா அது வந்து தேவையில்லாம 2-3 வாட்டி வாஷ் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நான் சர்வரை யூஸ் பண்றது இல்லை. ஆனா நிறைய பேர் கிராக்கரி யூனிட்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்வர் வாங்கிட்டு இருக்கோம். அது பணமும் வேஸ்ட்டு. நம்ம அதை எல்லாத்தையும் வருஷத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ அதை எடுத்து கிளீன் பண்ணி திரும்ப அடுக்கி வைக்கணும். கெஸ்ட் வந்தா மட்டும் யூஸ் பண்றதுக்குன்னு சர்வ்வேர் வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணல. ஏன்னா வீட்டுல இருக்க நம்ம தான் ரொம்ப முக்கியம். கெஸ்ட் முக்கியம் தான் இல்லைங்கள, பட் நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா இருக்க பாத்திரத்தை நீங்க யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த சர்வ்வேர்ஸை இப்போ உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுத்து அதை யூஸ் பண்ணுங்க. அடுத்தது கிளாஸஸ்ன்னு சொல்லும் போது கிளாஸ்வேர் எல்லாமே சொல்றேன். நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு ஒன்று, ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒன்று, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. அது எல்லாமே நம்மளுக்கு தேவையா? அது எல்லாத்தையும் நம்மளோட ஷெல்ஃப்ல வச்சிருக்கணுமா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி தான் சர்வ்வேர்ஸ் இல்லை பேக்கிங் பண்றதுக்குன்னு ஒரு டிஷ்ஷஸ், சர்வ் பண்றதுக்குன்னு ஒரு கிளாஸ்வேர்ஸ் ஹேண்டில் பண்றதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். கிளாஸ்வேர்ஸ் ரொம்ப அழகான ஒரு பொருட்கள் தான். பட் நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டு அதையும் நம்ம தாராளமா டீக்ளட்டர் பண்ணலாம். அடுத்தது பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதுலேயும் நம்ம மினரல் வாட்டர் பாட்டில்ஸ் ஏதாவது வாங்குறோம்னா அந்த பாட்டில்ஸை ரீயூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஏன்னா ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்ல அது செய்கிறாங்க. ஸோ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாற்றிக்கிறது நல்லது. காப்பரில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா சில ஐட்டங்கள் வந்து அதில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னா காப்பர் போகலாம். இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு எப்பவும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபர்ஸ்ட் வாங்கும் போது விலை கூட இருக்குமே தவிர அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் லாங் லைஃப் வரும். டப்பர்வேர் வந்துட்டு அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. ஸோ டப்பர்வேர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. டப்பர்வேருக்கு பதிலாக நீங்கள் கிளாஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஹெல்த்தி குக்வேர்ஸ் லிஸ்ட்டில் இந்த டப்பர்வேருமே வந்து நான் பற்றி பேசியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்தது அவன் மிட்டன்ஸ், அதாவது நம்ம கையில் போட்டுக்கிற கிளவுஸ். அது வந்துட்டு நம்ம கலராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நம்ம மாற்றிட்டே இருக்கோம். அதை நம்ம துவைச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து செட் ஆஃப் 1 or 2 இருந்தாலே அது தாராளமாக போதுமானது. ஆனால் நம்ம வந்து ஷோகேஸ் மாதிரி அதை தொங்க விடணும் அப்படிங்கிறதுக்காக அவன் மிட்டன்ஸ் தேவையா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது ஆப்ரானும் வந்துட்டு எத்தனை தேவை அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து தான் நம்ம வாங்கணும். அதையும் வந்து ஏகப்பட்டது வாங்கி வச்சிருந்து ஒவ்வொரு வாரத்துக்கு ஒன்று யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஒரு 2 வச்சிருந்தா ஒன்று துவைக்க போடும் போது இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பேக்வேர் நான் ரீசெண்டாக தான் நான் நிறையா மாற்றினேன். அலுமினியம் அண்ட் நான்ஸ்டிக் இது ரெண்டையுமே டோட்டலாக மாற்றிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நம்மளோட நல்ல ஸ்ட்ராங்கான பிளேட்டாக இருந்தால் நம்மளோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பாடு சாப்பிட்ற பிளேட்லேயே வந்துட்டு நீங்கள் குக்கீஸ்லாம் செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. அலுமினியம் அது எல்லாத்தையும் விட. அலுமினியம் ஏன் வேண்டாம் அப்படிங்கிறன்னா, கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ண அந்த அலுமினியம்லாம் நம்ம ஃபுட்டோட கலக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நம்மளோட உடம்புக்கு அது வந்து ரொம்பவே கெடுதலான விஷயம். நிறைய பேர் சூப்பராக சமைக்கிறவங்க அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க, ஆனால் ஏன் இதில் சமைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது வீடியோஸில் பார்க்கும்போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அலுமினியம் மாற்றிக்கிறது நம்ம ஃபேமிலிக்கும் நம்மளுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது அன்யூஸ்ட் கிச்சன் கேட்ஜெட். நிறைய கிச்சன் கேட்ஜெட் இருக்கு மார்க்கெட்டில். பட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் அதை வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணாத பட்சத்தில் அதை ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. அடுத்தது டூல்ஸ். ஸோ எங்கள் வீட்டில் சின்ன வயசில் வந்துட்டு என்னோட தாத்தா வந்து இந்த ரிப்பேர்ஸ் ஒர்க்கெல்லாம் நிறையா பார்ப்பாங்க.
ஸோ அந்த டைமில் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டூல்ஸாக கிடக்கும். ஆனால் அந்த எல்லா டூல்ஸும் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு நீங்கள் வீட்டில் ரிப்பேர் ஒர்க் பார்க்குறீங்கன்னா ஓகே மேபி. பட் அது இல்லாத டைம்ல நீங்க எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு டூல்ஸ் தேவை, அந்த டூல்ஸ் இருக்குன்னா அது எதுக்காவது செட் ஆகுமா, அது யூஸ் பண்ணிக்க தேவை இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் மட்டும் வச்சுக்கிறது நல்லது. பட் எவ்வளோ வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்தது கிஃப்ட்ஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹவுஸ் வார்மிங்க்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்குமே, அதை என்ன பண்ணீங்க? டெஃபினட்டா வந்திருக்குமே எல்லாம் ஒருத்தவங்க கேட்டாங்க. டெஃபினட்டா கிஃப்ட் வந்தது, பட் கேஷாக தான் வந்தது. மேபி எங்களை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி இவங்க வந்து வேற ஏதாவது கொடுத்தா இவங்க மாத்திடுவாங்க, அதுக்கு கேஷாவே கொடுத்துருவோம்னு நினைச்சாங்களோ என்னவோ. பட் கேஷா கொடுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இடத்துல பயன்பட்டுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கிஃப்டா வருதுன்னா அதை வந்துட்டு பணமா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். கிஃப்ட் அது தவிர வந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதை வந்துட்டு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ரீகிஃப்ட் பண்ணலாம், இல்லை டொனேட் பண்ணலாம். அதை நம்ம கண்டிப்பா வச்சுக்கணும் கிடையாது. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை புரிஞ்சுப்பாங்க. நம்மள ஒழுங்கா புரிஞ்சுக்காதவங்க தான் அதை தப்பா நினைப்பாங்க. ஸோ அதுல இருந்தே நீங்க உங்களை யாருக்கு ரொம்ப பிடிக்குதுங்கிறத கூட நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பெட்ஷீட். ஸோ வீட்டில் வந்து ஒரு பெட் இருக்குன்னா அந்த பெட்டுக்கு 2 பெட்ஷீட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் போதுமானது. ஒன்று மாற்றி ஒன்று போட்டுக்கலாம். அது கிழிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொன்று வாங்கிக்கலாம். பட் வந்து சீசனுக்கு சீசன் பெட்ஷீட் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரொமோட் பண்றாங்க. அது வந்து ரியல் லைஃப்ல எல்லாருக்குமே சூட் ஆகாது. அவங்களுக்கு மேபி பணம் நிறைய இருக்குதா இருக்கலாம், மாத்திக்கிட்டே இருக்கிறாங்களா இருக்கும். பட் அது வந்து நம்ம எல்லாருக்குமே சூட் ஆகுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அடுத்தது டேபிள் கிளாத் அண்ட் டேபிள் ரன்னர். என்ன கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் நீங்கள் எங்களோட ஹோம் டூர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எங்களோட டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அதில் டேபிள் கிளாத், பிளேஸ் மேட் இது யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. ஏன்னா டேபிள் கிளாத்தோ இல்லை டேபிள் ரன்னரோ இல்லை பிளேஸ் மேட்டோ அதை யூஸ் பண்ணும் போது அதையும் வாஷ் பண்ணி டேபிளையும் க்ளீன் பண்ணி ஒரு வேலைக்கு 2 வேலை பண்ணுற மாதிரி இருக்குது. பட் டேபிள் கிளாத் இல்லைன்னா டேபிளை மட்டும் நான் தொடச்சிட்டு போயிடுவேன். இல்லை நீங்கள் வச்சிருக்கிறது உடன் டேபிள் அப்படின்னீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளேஸ் மேட் அந்த மாதிரி தேவைப்படும். வேற ஏதாவது ரொம்ப டிஃப்ரெண்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மார்பிள் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டைம்ல தான் பிளேஸ் மேட் கண்டிப்பாக தேவைப்படும். மற்ற நேரத்தில் எல்லா நேரத்துலையும் நம்மளுக்கு வந்துட்டு பிளேஸ் மேட்டோ டேபிள் ரன்னரோ டேபிள் கிளாத்தோ தேவைப்படாது. அப்படியே தேவைப்பட்டாலும் அது எத்தனை தேவை என்ன கேட்டிங்கன்னா ஒரு டேபிளுக்கு 2 இருந்தால் போதுமானது. எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அடுத்தது பாலிதீன் கவர்ஸ். ஸோ பாலிதீன் கவர்ஸ் என்ன பண்ணாலும் 1, 2 வந்துட்டே தான் இருக்கு. நம்ம என்னதான் வேண்டான்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு போனாலும் எங்க இருந்தாவது 1, 2 வரதான் செய்யுது. அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஃபுல்லா. பட் நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஒரு பேக்கோ இல்ல ஒரு பேஸ்கெட்டோ வச்சுக்கோங்க. அதுல உங்களுக்கு தேவையான பிளாஸ்டிக் கவர்ஸ் வச்சுக்கோங்க. அது போதுமானது. அதுவே மோர் தேன் எனஃபா இருக்கும். அதே மாதிரிதான் கிராசரி பேக்ஸும். மல்லிகை சாமான் வாங்குறதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வாங்குறதுக்குன்னு ஒரு 4-5 பேக் நான் வச்சிருக்கேன். ஒரு பாக்ஸ்ல போட்டு கிச்சன்ல வச்சிருக்கேன். அதுவே வந்துட்டு எனக்கு மோர் தேன் எனஃபாவே இருக்கு. அது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பையா அமேசான்ல வாங்கி நான் வச்சிருக்கேன். அதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்னு தரேன். கட்டப்பை வந்துட்டு கொஞ்சம் நல்லா கிளிய ஆரம்பிச்சிடும். பட் இந்த மாதிரி பேக் வந்து ரொம்ப நாள் கிளியாம உங்களுக்கு லாங் லைஃப் கொடுக்கும். அடுத்தது பழைய துணி. நீங்க யூஸ் பண்றதுல உங்களுக்கு பிடிக்காதது, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படின்னா அதை தாராளமா நீங்க டீக்ளட்டர் பண்ணலாம், டொனேட் பண்ணலாம். அடுத்தது இன்னர்ஸ் வந்துட்டு இயர்லி ஒன்ஸாவது நம்ம வந்து கிழிஞ்சதெல்லாம் பார்த்து மாற்றி ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இன்னர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க, டொனேஷன் பாக்ஸில் வைக்காதீங்க. அடுத்தது அக்சசரிஸ். நம்ம போட்டுக்கிற தோடு, வளையல் அதெல்லாம் தான் அக்சசரிஸ். ஸோ அக்சசரிஸும் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஏஜ் ஆக ஆக நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும், நம்மளோட டேஸ்ட்டும் மாறும். நான் 20 இயர்ஸ்ல நான் போட்டிருந்த மாதிரி தோடுகள் வந்து நான் இப்போ போடுறது இல்லை. இது வந்து நேச்சுரலா நடக்கிற ஒரு மாற்றம். ஸோ அந்த மாற்றத்துக்கு நீங்க மாறிட்டு அந்த பழையத்தோட உங்களோட கசின்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லை சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேணுமான்னு பாருங்க. இல்லைன்னா அது வேற யாருக்காவது நீங்க பண்ற டொனேஷன் பாக்ஸ்ல போடலாம். அடுத்தது மேக்கப் ஐட்டம்ஸ். ஸோ உங்க ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற மேக்கப்பை மட்டும் வச்சுக்கோங்க. நிறைய மேக்கப் போடுறதை விட நீங்க லிமிட்டடா மேக்கப் போடும் போது ரொம்பவே அழகா தெரிவிங்க. ஸோ உங்களுக்கு என்ன மேக்கப் தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ். உங்க ஸ்கின்னுக்கு ஒன்று வந்து சூட் ஆகலைன்னா அதை உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. ரீசெண்டா எனக்கு நடந்தது என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு பிக்மெண்டட் லிப் பாம் ஒன்று வச்சிருந்தேன் பிங்க் கலர்ல. சரி லிப்ஸ்டிக் பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அது போட்டதுலேருந்து என்னோட லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு சூட் ஆனுச்சுன்னா வச்சுக்கோங்க. சூட் ஆகலைன்னா அதை ரிமூவ் பண்ணுறது தான் உங்கள் ஸ்கின்னுக்கு உங்களுக்கும் நல்லது. அடுத்தது கோம்பு, சீப்பு. ஸோ சீப்பை வந்து நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் வீடியோ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்க்கும்போது போட்டிருந்தாங்க. ஒயிட் டீத்டு கோம்னு சொல்லுவாங்க. பல்லு தள்ளி தள்ளி இருக்கும். அந்த மாதிரி கோம் யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம தலைக்கும் நம்ம ஸ்கேல்ப்புக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம டிஃப்ரெண்டான ப்ரஷஸ் வந்திருக்கு. அதில் என்ன பிரச்சனைனா நம்ம முடி வந்து ரொம்ப கொட்டும் அந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ணும்போது. ஒரு சீப்பை நீங்கள் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக யூஸ் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொட்டுதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு சூட் ஆகலை, உங்கள் ஸ்கால்ப்புக்கு அது சூட் ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்கூல் புக். ஸோ ஒரு இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த இயருக்கு போகிறாங்கன்னா பசங்களோட பழைய புக்ஸை ரிமூவ் பண்ணுங்க. இன்னும் பெரியவங்களே நிறைய பேர் அவங்களோட ஸ்கூல் புக்ஸ் காலேஜ் புக்ஸை மாற்றாம இருக்காங்க. அதை வச்சிருந்து நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம கூகுள்லே வந்து எல்லாமே கிடைக்குது, இன்னும் அப்டேட்டட் வெர்ஷன்ஸே கிடைக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வச்சுக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அடுத்தது நீங்க வாங்குற ஃபிக்ஷனோ நான் ஃபிக்ஷன் புக்கோ, ஒரு புக்கு உங்களுக்கு பிடிக்கல, இல்லை அந்த புக்கை வந்து நம்மளால படிக்க முடியல. சில புக் வந்து நம்ம ஒரு 10 வாட்டி ரீட் பண்ணாலும் நம்மளால அதில் என்ன எழுதிருக்குங்கிறது நம்ம மைண்ட்ல செட்டே ஆகாது. அந்த மாதிரி புக்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்க ரிமூவ் பண்ணலாம். உங்க பக்கத்துல ஏதாவது லோக்கல் லைப்ரரி இருக்குன்னா அங்க டொனேட் பண்ணலாம். வேற யாருக்காவது அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது டாய்ஸ். என்னோட பையன் வந்து 4 ஆர்கனைசர்ஸ்குள்ள இருக்க மாதிரி டாய்ஸ் வச்சிருந்தான். புது வீடு ஷிஃப்ட் ஆகும் போது அது 3 பாக்ஸா நான் குறைச்சிட்டேன். அந்த பாக்ஸ்குள்ள எத்தனை டாய்ஸ் இருக்குதோ அதுதான். ஆனா பசங்களுக்கு யோசிச்சு பாருங்க, பசங்களோ பொண்ணுங்களோ அவங்க வந்துட்டு அந்த பர்டிகுலர் டாயை மட்டும் தான் எடுத்து விளையாடுவாங்களே தவிர எல்லா டாயுமே அவங்க யூஸ் பண்றது இல்லை. ஸோ நம்ம தான் தேவையில்லாம டாய்ஸ் வாங்கி கொடுத்து டம்ப் பண்றோம். அதை நம்மளும் மாத்திக்கணும். அடுத்தது ஸ்டேஷ்னரி. ஸ்டேஷ்னரியும் வந்துட்டு அட் அ டைம்ல ஒரு செட் ஆஃப் கிரையான்ஸ், ஒரு செட் ஆஃப் பென்சில்ஸ் இருந்தாலே போதுமானது. ஏகப்பட்டது வாங்கி நம்ம ஒரு ஸ்டோர் மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதே மாதிரி எழுதாத பென், எழுதாத ஸ்கெட்ச் எல்லாம் அப்பப்போ பார்த்து ரிமூவ் பண்றது நல்லது. அடுத்தது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆர் டிஐஒய் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். டிஐஒய் பண்றது, டூ இட் யுவர் செல்ஃப், அது பண்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். நானும் சிலதை பண்ணியிருக்கேன். பட் அதை பண்ணி நீங்க அதை அன்பினிஷ்டா இருக்குன்னா, இல்லை அதுக்கப்புறம் இதுவுமே நான் அதை பண்ண போறது இல்லைன்னா கில்ட் இல்லாம அதை டீக்ளட்டர் பண்ணுங்க. டீக்ளட்டரிங்ல ரொம்ப முக்கியமானதே கில்ட் இல்லாம பண்றது தான். ஸோ வந்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, நீங்க வந்துட்டு ரொம்ப ரெஃப்ரெஷ்டா ஃபீல் ஆவீங்க. அடுத்தது ஷூ அண்ட் செப்பல்ஸ். பசங்க ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. அவங்களோட ஷூஸ் மாத்துறீங்க, செப்பல் மாத்துறீங்கன்னா பழசை வந்து ரிமூவ் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருவேன். யாராவது கண்டிப்பா அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. இல்ல பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல பஸ் ஸ்டாப்லயோ நீங்க அதை வச்சீங்கனாலே யாராவது யூஸ் பண்ணிப்பாங்க, செப்பலை பொறுத்த வரைக்கும். அடுத்தது சாக்ஸ். சாக்ஸ்ல வந்து ஹோல் விழுந்தது இருக்கும், சீக்கிரமா நூல் எடுத்துட்டு வந்தது இருக்கும், ரொம்ப அழுக்கானது இருக்கும். என் பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒயிட் சாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பட் ஒயிட் சாக்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா மண்ணாயிடும். ஒன் டைம் பிளே கிரவுண்ட் போயிட்டு வந்தாலே அழுக்காயிடும். அந்த மாதிரி சாக்ஸை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணலாம். நீங்க வந்து துவைச்சும் அந்த சாக்ஸை வந்துட்டு கிளீன் பண்ண முடியல, இதுக்கு மேல இந்த சாக்ஸ் செட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்துல அதை வச்சே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்தது கார்ட்போர்ட் பாக்ஸஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த கேள்வி, புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸ் என்ன பண்றதுங்கிறது. கார்ட்போர்ட் பாக்ஸஸ்ல நீங்க எடைக்கு போடுற கடையில வாங்கி கொடுத்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. அண்ட் எல்லா கார்ட்போர்ட் பாக்ஸஸையும் நீங்க வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்க வீடு ஷிஃப்ட் ஆகும் போது தஞ்சை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் மூலமா தான் ஷிஃப்ட் பண்ணோம். அவங்களே வந்துட்டு கார்ட்போர்ட் பாக்ஸஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸையும் கூட அவங்களே பேக் பண்ணி அவங்களே கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ கார்ட்போர்ட் பாக்ஸஸ் நீங்க சேர்த்தே வச்சிருக்கணும் கிடையாது. டிவி, ஃப்ரிட்ஜ் எதுவா இருந்தாலும் அவங்க ஈஸியா வந்து உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது எக்ஸ்பயர்டு வாரண்டி பேப்பர்ஸ். வாரண்டி பேப்பர்ஸ் இருக்குன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு ஒரு 6 months ஒன்ஸ் இல்லை வந்து 1 year ஒன்ஸ் ஆகுது அதை வந்துட்டு செக் பண்ணுங்க. அந்த வாரண்டி முடிஞ்சிருச்சு, ஒரு பொருளோட வாரண்டி முடிஞ்சிருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறத மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது அன்வான்ட் ரிசிப்ட். நீங்க வந்து இப்போ மளிகை கடைக்கு போயிட்டு வரோம், காய்கறி வாங்கிட்டு வரோம், அந்த பில் இருக்குன்னா அந்த பில்லை வந்துட்டு நான் என்னோட பட்ஜெட் நோட் பண்ற எக்ஸல் ஷீட்ல நோட் பண்ணிட்டு அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். ஆனா அது தேவையில்லாம அது அந்த பில்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுட்டே இருந்தோம்னா அந்த பேப்பர் வந்துட்டு பேப்பர் கிளட்டர்ங்கிறது ஒரு பெரிய தலைவலியான விஷயம். அந்த பேப்பரை வந்துட்டு வீட்டுல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்தது ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் வந்துட்டு நான் ரீசெண்டா போட்டிருந்தேன். பழைய வீட்டுல இருக்கும் போது நிறைய ஃபர்னிச்சர் வந்து OLXல போட்டு சேல் பண்ணோம். பட் நாங்க எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைக்கல. பட் சிலதுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு அமௌண்ட் கிடைச்சது. பட் ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணோம். அப்போ வந்து வந்த ஒரு கமெண்ட், நீங்க எதுக்கு வந்து எல்லா ஃபர்னிச்சரையும் ரிமூவ் பண்றீங்க, புது வீட்டுக்கு போய் வாங்க தானே போறீங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. நம்ம புதுசா வீடு கட்டுறோம்னா இப்ப எல்லாருமே வார்ட்ரோபோட
ஸ்டடி டேபிளோட எல்லாமே வந்து சிவில் ஒர்க்லேயே பண்ண முடியுது. ஸோ அதனால தான் நான் ரிமூவ் பண்ணேன், ஃபர்னிச்சரையும் சேர்த்து. ஃபர்னிச்சரையும் நீங்கள் தாராளமாக டீக்ளட்டர் பண்ணலாம் உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில். அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு யோசிச்சு நீங்கள் எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்டன் ஐட்டம்ஸ். ஸோ கார்டன் சின்னதோ பெருசோ நம்ம கார்டன் ஐட்டம்ஸ் வச்சுருப்போம். அதில் வந்து ப்ரோக் ஆயிடுச்சு, நீங்கள் ஏதாவது உரம் வாங்கியிருக்கீங்க அது ஒர்க் ஆகலை இல்லை எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம தாராளமாக டீக்ளட்டர் பண்ணுறது நல்லது. ஏன்னா குழந்தைங்க கையில் அது மாட்டாமல் இருக்கிற வரைக்கும் அது நல்லது. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெக்கார் ஐட்டம்ஸ். ஸோ டெக்கார் ஐட்டம்ஸ் நான் நிறைய டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். என்னோட 2 years முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ டெக்கார் பண்ணியிருந்தேன், இப்போ எப்படி குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ டெக்கார் ஐட்டம்ஸ் தாராளமாக டீக்ளட்டர் பண்ணுங்க, உங்களுக்கு டஸ்டிங் பண்ணுற வேலை ரொம்பவே குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.